உருளைக்கிழங்கு வேக போட்டிருக்கேன். ஒரு சார்டின் கூட எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம சார்டின் கட்லெட் செஞ்சுக்கலாம். நான் சிவகாமி. வெல்கம் டு சிவாஸ் கிச்சன். ஒரு 4-5 சின்ன உருளைக்கிழங்கு தான் இது. நல்லா தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி வேக போட்டுக்கோங்க. ஒன்றாவது உருளைக்கிழங்கு வெந்திருக்கும். இந்த தண்ணியெலாம் இப்போ வடிகட்டி ஒரு பவுலில் எடுத்து போட்டு வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு தண்ணியெலாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் அப்படியே மேஷ் பண்ணிக்கலாம். ஏறக்குறைய மேஷ் பண்ணிக்கோங்க. இதில் வேறு மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே இப்போ சேர்த்துக்கலாம். சார்டின் பாருங்கள், அதில் உள்ளுக்கு அந்த எலும்புலாம் நான் வீசிட்டேன். நீங்கள் அந்த எலும்புலாம் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் தான். இதில் நான் பெரிய வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, நான் கொஞ்சம் மீன் கறித்தூள் எடுத்திருக்கேன், உப்பு, பிளாக் பெப்பர், இது பிளாக் பெப்பர் பவுடர், எல்லாத்தையும் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி அரிசி மாவு போட்டுக்கோங்க, இல்லைனா சோள மாவு போட்டுக்கோங்க. நான் சோள மாவு தான் போடுறேன். ஒரு 1/4 கப் மாதிரி பிரெட் கிராம்ஸ் எடுத்துருக்கேன் பாருங்கள், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மறுபடி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இப்போ கட்லெட் மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்புறம் காட்டுறேன். இது இப்போ கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷமாச்சும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இதை ஒரு 15 கட்லெட்ஸ் கிடச்சிருக்கு பாருங்கள், இந்த மாதிரி மீடியம் சைஸில். இந்த கட்லெட்லாம் ஒரு 1/2 மணி நேரம் மாதிரி ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. இப்போ இதை பிரெட் கிராம்ஸ் போட்டு கோட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து வெள்ளை முட்டை, எக் ஒயிட்ஸு, பிரெட் கிராம்ஸ், அதே மாதிரி எல்லாத்தையும் இப்போ செஞ்சு வச்சுக்கோங்க. நான் எல்லாத்தையும் இன்றைக்கி இப்போவே பொரிக்கல, கொஞ்சமாக தான் பொரிக்க போகிறேன். அப்புறம் சாப்பிட்றப்ப அப்புறம் பொரிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக்கிக்குங்க. இந்த கட்லெட்ஸ்லாம் பொரிச்சிக்கலாம். எண்ணெய் நான் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன், நீங்கள் பார்த்து ஊற்றிக்குங்க. என்னோடய சட்டி சின்னதாக இருக்குது, நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு பொரிச்சிட்டு இருக்கேன்.
மெதுவாக திருப்பி விடணும். ரெண்டு சைட்டும் திருப்பி போட்டு நல்லா பொரிச்சிக்கோங்க. இதை நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது இப்போ பொரிஞ்சிருச்சு, எடுத்துடலாம். நான் இப்போ லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு 6 கட்லெட்ஸ் தான் பொரிச்சிருக்கேன். மிச்சதெல்லாம் டின்னருக்கு பொரிச்சுக்குவேன். நீங்களும் இந்த ரெசிபி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சிவாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒன்று எடுத்து பிச்சு பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. நல்லா வந்திருக்கு பாருங்கள்.